வணக்கம் மக்களே. மனோ டைம்லைன் காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நம்ம காணொலிக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க. அந்த ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இதற்கு பின்பு ஆதரவு தெரிவிக்க போகும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம முன்னாள் முதல்வர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய திரைப்பட வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்ப்போம். அது பார்ப்பதற்கு முன்பாக நம்ம காணொலியை முதன்முறையாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் நம்ம காணொலியை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக மாறிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற காணொலி வரும். அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்து ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆதரவு கொடுங்க மக்களே. சரி வாங்க, இப்போ நம்ம வீரமங்கை ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய திரைப்பட வாழ்க்கை வரலாறை பார்ப்போம். அவங்க என்ன திரைப்படம் முதல் நடித்தாங்க, எந்த ஆண்டு அந்த படம் ரிலீஸ் ஆனது, அதோட கதாநாயகன், அது இப்போ பார்ப்போமா. அவங்க முறை நடித்த அந்த திரைப்படம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1961 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் அவங்க தான் அப்போ தான் திரைப்படத்திலேயே காலெடுத்து வைக்கிறாங்க. திரைத்துறையிலேயே அவங்க இப்போ தான் உள்ளே வர்றாங்க, அறிமுகமாக ஆகுறாங்க 1961. இவங்க நடித்த அந்த முதல் திரைப்படம் ஸ்ரீசைலா மகாத்மிங்கிற திரைப்படம் தான் அவங்க முறை நடித்த அந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கிறது நம்ம ராஜ்குமார், நம்ம புனித் ராஜ்குமார், இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அவங்களோட அப்பா தான் ராஜ்குமார். அவங்க கதாநாயகன் நடித்த அந்த படம் தான் இந்த ஸ்ரீசைலா மகாத்மி. இதில் தான் ஜெயலலிதா அம்மா அவங்க முதன்முறையாக திரைத்துறையிலே காலெடுத்து வச்சு வந்த திரைப்படம். இதில் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி தயாரித்து வெளியே ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்ப்போமா. இந்த படத்தை ஆரூர் பட்டாபி இவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிடப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்லாஹல்லி தலிகரப்பா. இவங்க தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, தயாரித்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்ட் பண்ணது ஆரூர் பட்டாபி, ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிடப்பட்டது நிர்லாஹல்லி தலிகரப்பா. இவங்க தான் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படம் முழுக்க ஒரு கன்னட திரைப்படம். இந்த திரைப்படம் தெலுங்கு மற்றும் கன்னடம் இரு மொழிகள் மட்டுமே வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம். தமிழில் அவங்க ஒரு 2-3 படத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆங்கில படத்தில் நடிக்கிறாங்க. அதன் பின்பு, அதன் தொடக்கத்தின் பின்பு தான் தமிழ் படத்தில் தமிழ் திரையுலகத்தில் காலெடுத்து வைக்கிறாங்க. இந்திய திரையுலகில் காலெடுத்து வச்சது கன்னட திரைப்படம் இந்த ஸ்ரீசைலா மகாத்மி. இந்த திரைப்படம் தான் காலெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் திரையுலகுக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம வீரமங்கை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய முதல் திரைப்படம் இதான். மறக்காமல் இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபராக மாறிடுங்க. மீண்டும் இதை தொடர்ந்து அடுத்து ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்ப்போம். அதில் அவங்க நடிச்சிருக்கிற அந்த கதை என்னன்னு பார்ப்போம். இந்த காணொலியில் ஸ்ரீசைலா மகாத்மி அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் இதில் மேட்ச் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு அந்த படம் பார்க்குறதா இருந்தால் யூடியூப்லேயே அந்த மூவி இருக்குது, ஸ்ரீசைலா மூவி. உங்களுக்கு அந்த படம் பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கன்னடத்தில் தான் இருக்குது. எனக்கே அந்த படம் புரியலை, ஏன்னா நம்ம கன்னடம் தெரியாது, தெலுங்கும் தெரியாது. ஸோ நீங்கள் கன்னடம் தெரிஞ்சவங்க பார்க்குறீங்க, தெலுங்கு தெரிஞ்சவங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த படத்தை பார்க்கலாம். ஸ்ரீசைலா மகாத்மி இந்த மூவியோட பேர். நம்ம காணொலியை முழுவதும் பார்த்தவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.